Hello everyone, welcome to my channel. இது என்னோட ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா woolen thread யூஸ் பண்ணி ஒரு அழகான மாலை எப்படி செய்யலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு செய்யிறதுக்கு தேவையான things வந்து பென்சில், சிசர், thread, woolen thread உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பிங்க் எடுத்திருக்கேன். அப்புறம் நீடில் ஒன்று, ஊசி பெரிய ஊசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு woolen நூலை எடுத்திருக்கேன். woolen நூலை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு பென்சில் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன பென்சில் நீட்டமாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எட்ஜில் வந்து ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் இன்னொரு நாட் ஒன்று போட போகிறோம். ரெண்டு சைடும் நாட் போட்டு நல்லா டைட்டாக ஒரே ஒரு நாட் தான் போடணும். இந்த மாதிரி நீட்டமாக இருக்கணும். இப்போ இது மேலே வந்து நம்ம வந்து அந்த த்ரெட்டை சுற்ற போகிறோம். ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாமல் அந்த நூல் மேலேயே நம்ம இப்போ வந்து சுற்ற போகிறோம் இந்த நூலை. நான் வந்து ஒரு 20 கவுண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பூவாக வேணும்னா 30 எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன பூவாக வேணுங்கிறதுனால 20 கவுண்ட் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 25, 30, 35 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நூலை வந்து சுற்றி கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா டைட்டாக நீங்கள் நூல் இழுத்திங்கனாலே நல்லா கேப் உங்களுக்கு தெரியும். டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ரெண்டு சைடும் அந்த நாட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரே ஒரு நாட் தான் போடணும். 2 நாட் போட்டக்கூடாது. ஒரே ஒரு நாட் மட்டும் டைட்டாக போட போகிறோம். நல்லா டைட்டாக ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுடணும். 2 நாட் போட்டிங்கன்னா உங்களால் வந்து நல்லா டைட் பண்ண முடியாது. அதனால் ஒரே ஒரு நாட் தான் போடணும். நாட் போட்ட வாட்டி ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இன்னொரு நாட் போட போகிறோம். இன்னொரு நாட் போட்டுட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க இந்த நூலெல்லாம் வந்து கட் பண்ண போகிறோம். எல்லா சைடும் அந்த தொங்கிட்டு இருக்க நூலை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக அழகாக கிடைக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி தான் மாலை எப்படி செய்கிறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி 150 ஃப்ளார் வச்சு தான் மாலை எப்படி செய்யலாங்கிறத பற்றி செஞ்சு காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாலை பெருசாக வேணும்னா நீங்கள் 200 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.